1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு 3 காரியத்தை நம்மோடு பேசினார். அப்படின்னா ஒரு மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசையோட ஆண்டவர் எப்படி இருந்தார் அப்படின்றதை குறித்து முதலாவதாக இந்த மோசை 3 ஜாதிகளை அவன் ஜெயித்தான். 3 ஜாதிகளை அவன் ஜெயிச்சிட்டான். ஆனால் மோசைக்கு அப்புறம் ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுது, அவனுக்கு 31 பேரை ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் இந்த மோசையோடு இருந்த இந்த 3 ஜாதிகள், மோசை ஜெயித்த 3 ஜாதிகள், முதலாவதாக நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? ஆமீன். பார்வோன் என்கிற ஒரு மனுஷனை நம்ம வாசித்தோம். இந்த பார்வோன் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் கண்டினியூவா, அப்படின்னா அவங்க விடுதலையே அப்படியே வருஷமாய், கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷமாய் தொடர்ச்சியான ஒரு சாபத்திலிருந்து, இந்த பார்வோன் என்கிற ஸ்தாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அப்போ நேற்றைய தினத்தில் இதை குறித்து ஒரு பெரிய விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்து ரொம்ப நல்லா நம்மளை ஜெபம் பண்ண வச்சு நம்முடைய முன்னோர்களுடைய சாபங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அவர்கள் தலையின் மேல் இருக்கிற எதுவும் நம்மை அணுகாதபடி கர்த்தர் நம்மை கிருபையாய் காப்பாற்றுவார். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த தேவ மனுஷன் ஜெயித்த 2வது கூட்டம் என்ன அப்படின்னா சீகேம். நீங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, சீகோன் தன் எல்லை வழியாய் கடந்து போக இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடாமல் தன் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக வனாந்தரத்திலே புறப்பட்டு யாகாசுக்கு இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். இஸ்ரவேலர் அவனை பட்டய கருக்கினால் வெட்டி அர்னோன் தொடங்கி அம்மோன் புத்திரரின் தேசத்தை சார்ந்த யாக்கோபுக்கு வரைக்கும் உள்ள அவனுடைய தேசத்தை கட்டி கொண்டார்கள். அம்மோன் புத்திரரின் எல்லை அரணிப்பானதாயிருந்தது. ஆமேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இரண்டாவது இந்த சீகோன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க 26வது வசனத்துல வாசிப்பீர்களானால் தெரியும். 26வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 26வது வசனம், எஸ்போனானது எமோரியரின் ராஜாவாகிய சீகோனின் பட்டணமாய் இருந்தது. அவன் மோவாபியரின் முந்தின ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி அர்னோன் வரைக்கும் இருந்த அவனுடைய தேசத்தை எல்லாம் அவன் கையில் இருந்து பறித்து கொண்டான். அப்படின்னா இந்த சீகோன் அப்படின்ற இந்த ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னா, இவங்க பறித்து கொள்ளுகிற கூட்டம். இவங்க பறித்து கொள்வாங்க. அப்படின்னா இவங்க நல்லா பண்ணி வச்சிருக்கிறத போய் ஏமாத்தி புடுங்கிட்டு வர்றது, அவங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு வந்துடுறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, இரண்டாவது நம்ம ஜெயிக்க வேண்டிய ஒரு டீம் என்ன அப்படின்னா, கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிற ஒரு கூட்டம் என்ன அப்படின்னா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். யாரெல்லாம் உங்களுடைய வருமானத்தை பறிச்சுக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பறிச்சிருக்கிறாங்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த 100 நாளைக்குள்ள அவர்களை ஜெயிக்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நீங்க எல்லாரும் இதற்காக ஜெபம் பண்ணணும். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய பணங்கள் எல்லாம் எங்கெங்கயோ பறிக்கப்படுகிறது. பாருங்க, சிலர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வட்டிக்காரங்க கொஞ்சம் பறிச்சிடறாங்க. நிறைய பேருக்கு மருத்துவமனையில கொஞ்சம் பேர் பறிச்சிடறாங்க. நிறைய பேர் வீட்டு வாடகை அந்த மாதிரி நிறைய பேர் பறிச்சிடறாங்க. அப்போ நம்ம உழைக்கிற பணத்தை எல்லாமே இந்த சீகோன் மாதிரி ஒரு கூட்டம், அது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு ஆவி. இந்த சூழ்நிலை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நம்ம வேதம் சொல்லுகிறது, அவரவர் சம்பாதிக்கிற பணத்தை நம்ம சாப்பிடுறதா ஆசீர்வாதம். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம தலை மேல வச்சிருக்கிறாரு. நீங்க கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை புசிக்கவும் குடிக்கவும் பண்ணுகிற கர்த்தர். அவனவன் தன் திராட்சை செடியின் தோட்டத்தின் நிழலிலே பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்கி இருப்பான். அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடுறதா ஆண்டவருடைய ஆசீர்வாதம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும்
உண்டாயிருக்கும். ஆனா இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் வந்து அவர்கள் சம்பாதிக்கிற பணம் இந்த சீகோன் மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல பிடுங்கப்படுது. பாருங்க, சிலரெல்லாம் சம்பாதிச்ச பணத்தை இன்னைக்கு இருந்திருந்தா எவ்வளவு நல்ல நிலைமையில இருந்திருப்பாங்க தெரியுமா? எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அவங்க இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கவே இருக்காது. ஆனா எங்கேயோ போயிருச்சு. எங்க போயிடுச்சுன்னு தெரியல. வந்த வழிதான் தெரியுது, போன வழி எதுவுமே தெரியல. எதுவுமே கையில நிக்கிறது இல்ல. ஓட்டையான கை. யாராவது ஒருத்தர் புடுங்கிட்டு போறாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல செலவாயிருது, எங்கேயாவது ஒரு இடத்துல நஷ்டமாகுது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அந்த சீகேமை மோசே ஜெயித்தது உண்மையானால் இந்த சாபத்தை ஜெயிப்பதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். என் கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். என்னுடைய கைகளிலே இருக்கிற பொத்தலான பைகள் மாற போகிறது. கர்த்தர் என் கையை செழிக்க பண்ண போகிறார். இனி என்னுடைய வருமானத்தை கர்த்தர் சத்துருக்களுக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். என்னுடைய ஆகாரத்தை கர்த்தர் சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டார். என்னுடைய தானியத்தை சத்துருக்களுக்கு கர்த்தர் ஆகாரமாய் கொடுப்பது இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை எல்லாரும் மூடி கைகளை உயர்த்தி இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். மோசையோடு இருந்த ஆண்டவர் எப்படி இருந்தார் என்றால் சீகோனை ஜெயிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தந்தார். ஆமென். உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் இருக்கிற சீகோனை நீங்க ஜெயிச்சுதான் ஆகணும். நீங்க ஜெயிச்சுதான் ஆகணும். நீங்க அவனுடைய கிரியைகளை அழிச்சுதான் ஆகணும். இயேசுவே, ஏசப்பா, அந்த ஆசீர்வாதம் எங்க தலையின் மேல் வருவதாக, வருவதாக. இந்த வார்த்தை எனக்கானது. சொல்லுங்க, எனக்கானது. இனி இனி இந்த கூட்டத்திற்கு பிற்பாடு நான் சம்பாதிக்கிற பணம் ஒரு ரூபாய் கூட நஷ்டமாக கூடாது. அந்நியருடைய கையில கொடுக்க கூடாது. நான் ஏமாந்து வந்து நிற்க கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவே, தாண்டி கொண்டு வர செய்கிறவரே, அப்பா, அந்த ஞானத்தை கர்த்தர் தருவீராக ராஜா. அந்த பறித்து கொள்ளுகிறவனை ஜெயிக்கிறதற்கு ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருகிறவர். ஆண்டவர் நிச்சயமா நமக்கு தருவாரு. ஹல்லேலூயா. சிலரெல்லாம் பாருங்க, 2 லட்சம் 3 லட்சம் வேலை வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் யாரோ ஒருத்தருடைய பக்கத்துல கொடுத்து அவங்க ஏமாத்தி வேலையும் வாங்கி தராம வெளிநாட்டுக்கு போக முடியாம, வெளியூருக்கு போக முடியாம, இப்படி எத்தனை ஏமாத்துறது. நகையை கொண்டு போய் கொடுத்து ஏமாறுறது, பொருட்களை கொண்டு போய் கொடுத்து ஏமாறுறது. அதுவும் ஒரு டைம் கொடுத்தா கூட பரவாயில்ல, பல டைம். இந்த சீகோனுடைய ஸ்பிரிட்டில் நம்முடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, நம்முடைய வீட்டில் பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வஞ்சகமா நம்மோட பேசி ஆசை வார்த்தைகளை எல்லாம் காமிச்சு எப்படியாவது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மகிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பறிச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். அப்படியே பறிச்சுக்குவாங்க, எல்லாத்தையும் புடுங்கிக்குவாங்க. நம்ம நிறைய பேர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் இவங்க கஷ்டப்படணும். அதனால இன்றைக்கு இந்த ஜெப குறிப்பை நீங்க வச்சிருங்க. ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, மோசையோடு இருந்தது போல என் கூட இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, அவன் சீகேமை ஜெயிக்கிறது உண்மையானால் என்னையும் ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இனி கொஞ்சம் ஞானமா நீங்க இருங்க. நம்ம நம்மட்டத்துல இருந்து பிடுங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல பெருகிறவர்களாய் மாறணும், சேர்க்கிறவங்களா மாறணும். வேதம் சொல்லுது, யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அந்த எகிப்தினுடைய நாட்டினுடைய ராஜா என்ன சொல்றாரு, உன்னை நம்பி நான் பொறுப்பை கொடுப்பேன்ப்பா. எனக்கு தெரியுது, என்ன தெரியுது அப்படின்னா, நீ எல்லாத்தையும் நீ அழகா சேகரிச்சு வச்சிருக்கிறவன், சேமிச்சு வச்சிருக்கிறவன். அந்த ஆவிய கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். நான் நம்புறேன் உங்களுக்கும் எனக்கும் அப்படிதான். இனி அந்த கையில இருக்கிற பொத்தல்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி இனி உங்க கையில அந்த ஆசீர்வாதம் தங்க போகிறது. இனி அந்த ஆசீர்வாதம் நிற்க போகிறது. கர்த்தர் உங்களை சேமிக்க கர்த்தர் உதவி செய்ய போறார். எந்த சூழ்நிலை வரும்போதும் உங்களுக்கு அதுல இருந்து எடுப்பதற்கு நீங்க இதுக்காக ஆசைப்படணும். நீங்க இதை துருபதேசமா நினைக்க கூடாது. சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், அங்கே பூச்சியும் துருவும் பிடிக்காது அப்படின்னு. இல்ல, அது ஓகே, அது வேற. அந்த பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம பாடுபட வேண்டிய அவசியம் உண்டு. அதுக்காக தான் பரிசுத்த வாழ்க்கை வாழணும், நீதியா வாழணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். இப்போ பரலோகத்தினுடைய பொக்கிஷம் பணம் கிடையாது. நீங்க பரலோகத்துல சேர்த்து வைக்க பொக்கிஷம் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கையில நீதியாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது பரலோகத்துல தனியாக பொக்கிஷம் சேர்ந்துட்டே இருக்கும். நம்ம விட்டு கொடுக்கும் போது, தாழ்ந்து கொடுக்கும் போது அந்த பொக்கிஷம் கண்டிப்பா சேர்க்கணும். ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் இந்த பூமியிலே
நமக்கு கொடுக்கிறத சேகரித்து வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. வேதம் சொல்லுது, ஆலயத்தை கட்டும்போது தாவீது தன்னுடைய மகனுடைய கையில கொடுக்கும்போது என்ன பண்ணாருன்னா, ஆலயத்தைக்கு தேவையான அனைத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்களேன், எல்லாத்தையுமே சவதரித்து வைத்திருந்தார். அப்படின்னா எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருந்தாரு. சேர்த்து வச்சு அந்த ஆலயத்தை அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டி முடிச்சாங்க. அப்ப இந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணும். பொதுவாக மனைவி அப்படி ஜெபம் பண்ணணும், கணவன் அப்படி ஜெபம் பண்ணணும். சில வீட்டில் மனைவி எல்லாத்தையும் அழிச்சுட்டே இருப்பாங்க. கணவனுக்கு கஷ்டமா இருக்கும். கொண்டு கொடுக்கறது எல்லாத்தையும் அழிச்சா எப்படி அந்த கணவன் அந்த கொண்டு கொடுக்கறத பத்திரப்படுத்த வேண்டாம்? எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு தகப்பனார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபாரின்ல அவ்வளவு சம்பாரிச்சு மொத்தத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டே இருந்தாரு. இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, எதுவுமே தெரியாம கொண்டு போய் அதை கட்டுறேன், இதை கட்டுறேன், இதை வாங்குறேன், அதை வாங்குறேன். அது என்னமோ தெரியல, அவங்களுக்கு ஒரு ஹேபிட். அப்படி எதையுமே யோசிக்க மாட்டாங்க. யோசிக்காம காலடி எடுத்து வச்சு ஆரம்பிச்சு நஷ்டம் எல்லாத்துலயுமே நஷ்டம். இப்படியே அவர் வெளிநாட்டில இருந்து சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு, இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. அவர் வெளிநாட்டில் நீங்க பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, நான் இனி வேலைக்கு போய் சம்பாதிச்சு தரமாட்டேன்னு ஒரு முடிவெடுத்து ஒண்ணுமே அவங்க கையில இல்லாம ஆயிட்டாங்க. ஐயோ, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆவி அப்படியே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே தொடருது. இவங்க என்ன மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சு நஷ்டப்பட்டாங்களோ, தான் கையில ஒரு காசு வந்தா இறைச்சி செலவு பண்ணாங்களோ, அதே போல அவங்க பிள்ளை எழும்பி அதே மாதிரி பண்ணுது. என் கண் கூட பார்த்ததை நான் சொல்றேன். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ரொம்ப கவனமா இருங்க. இந்த சிஎம்ஏ நீங்க இந்த சீகோனை ஜெயிச்சே ஆகணும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நீங்க வல்லமையா எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. நீங்க எனக்கு கொடுத்ததை தொலைச்சதற்காக எனக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாம பணத்தை கொண்டு போய் அங்க கொடுத்ததற்காக மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீங்க ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கறத கூட எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க, ஜாக்கிரதையா கொடுக்கணும். சிலருக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஒரு பெரிய பழக்கம் பாருங்க. சிலருக்கு எப்படிதான் பிடிக்குமோ தெரியல. நமக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வாசலுக்கு போறதுக்கே கஷ்டமா இருக்கும். அந்த நாத்தமே நமக்கு ஆக மாட்டேங்குது. எப்படியோ நம்ம ஜெபிக்கிற ஜெபமே என்ன ஜெபம்னா, சாகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா சிலருக்கு ரொம்ப இஷ்டம், என்ன வந்தாலும் உடனே எங்க போயிடுறது தெரியுமா? டாக்டர்கிட்ட போயிடுறது. செக் பண்ணிக்கலாங்க. இதை வச்சு பெருசானாலும் ஆண்டவர் தான் செய்யணும். சொல்லுங்க, அவங்க எழுதி கொடுக்குறாங்களா? உடனே டெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்களா? எத்தனை டெஸ்ட் அதான் சொல்லுங்க, டெஸ்ட் பைத்தியம் அப்படின்னு டெஸ்ட் எடுக்கிற பைத்தியம். அதை வாங்கி எடுத்து பார்த்து கடைசியில் அந்த ரிசல்ட் என்னதான் வரும்? அது ஒன்றும் இல்லைன்னு வரும். அந்த ஒன்றும் இல்லைன்னு கேட்கறதுக்கு 10,000 ரூபாய் கொண்டு போய் அங்கே மொய் வைக்க தேவையா? அவங்க டாக்டர்களை தப்பா சொல்லலை. அவங்க லோன் போட்டு 1.5 கோடி 2 கோடிக்கு மிஷினை வாங்கி வச்சிருக்கிறாங்க. மிஷினை வாங்கி வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா 4 ரிசல்ட் எடுத்தாதான் அவங்களுக்கும் பில் கட்ட முடியும். அப்பதான் அவங்களுக்கு சரியாகும். நம்ம அப்படி பண்ணலாமா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, பணத்தை நம்முடைய பாக்கெட்ல இருந்து செலவு பண்றதற்கு, நம்மளை பறிச்சு கொள்றதற்கு இந்த உலகத்துல என்ன பிளான் வேணாலும் பண்ணுவாங்க. நம்முடைய கையில இருக்கிற காசை புடுங்கிறதுக்கு எத்தனை ஐடியா இருக்கு தெரியுமா? எத்தனை இந்த மொபைல் மூலமாய் கடன்ல சிக்கன எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? டெய்லி வாரத்திற்கு ஒரு 2 பேருக்காவது நான் ஜெபம் பண்றேன். எதுக்கு தெரியுமா? பாஸ்டர், மொபைல் மூலமா நான் கடன் வாங்கிட்டேன், இப்ப என்ன மிரட்டுறாங்க, இப்ப அப்படி பண்றாங்க, ஆன்லைன் மூலமா கடன் வாங்கி. இது எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளே? நீங்க இவ்வளவு தூரம் பைபிள் படிச்சு, இவ்வளவு தூரம் கர்த்தரை தேடி, இந்த ஞானம் கூட உங்களுக்கு இல்லைன்னா எப்படி சொல்லுங்க? கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் இருந்தே ஒரு 3 பசங்க, நல்ல பசங்க, அந்த பசங்க நம்ம திருச்சபையிலே ஒருத்தர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாரு. அவர் என்கிட்ட பேசுவார். இந்த நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லவ் ஃபீஸ்ட் இதுக்கெல்லாம் கூட அரிசியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அவர் எங்க சிக்கினாரு, எங்க சிக்கிய போயிச்சு, அவருடைய பணத்தை எங்க விட்டாருன்னு தெரியல, எனக்கே தெரியல. இவனும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, அவர் உங்களை வெளிநாட்டுக்கு நான் அனுப்புறேன், உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசை வாங்கி எனக்கே தெரியாம இவங்க காசை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவ்வளவு வருத்தமா இருக்குது. அவர் அந்த பணத்தை வாங்கிட்டு ஆளே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. எங்க இருக்கிறாருன்னே தெரியல, எங்க போனாருன்னே தெரியல. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, எவ்வளவு நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு ஞானமா இருக்கணும். அதான் கிறிஸ்தவங்கன்ற ஒரு போர்வையில வந்த உடனே நம்ம கொடுத்துட முடியாது. பைபிளை தூக்கிட்டு நான் ஊழியக்காரன்னு சொல்லி வந்த ஒரு போர்வையில கேட்ட உடனே ஐயோ ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி தான்
இந்த மானிட்டர் ஆஃப் பண்ணுங்க. இந்த ஊழியக்காரர் தானே, அவர் ஜோம் பண்ணி தான் காசை கையில வாங்கினாரு, ஜோம் பண்ணி தான் பொருளை வாங்கினாரு அப்படின்னு நினைச்சு கொடுக்க கூடாது. இது ஒரு பெரிய ரொம்ப மோசமான இது ஒரு சீகேமனுடைய ஆவி. இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் நீங்க நல்லா வரவே முடியாது. உங்க கையிலிருந்து நீங்க சம்பாதிக்கிற பணம் ₹1 கூட இனி அந்நியனுக்கு தேவையில்லாம போகக்கூடாது, போகக்கூடாது. யாரும் பிடுங்க கூடாது, நீங்க நஷ்டமாக கூடாது. நீங்க வாங்கி சாப்பிட்றீங்களா பரவாயில்ல, நீங்க உடுத்துறீங்களா பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்குனீங்களா பரவாயில்ல, தப்பே இல்லை. ஆனா நீங்க கஷ்டப்பட்ட பணத்தை இன்னொருத்தன் புடுங்கி 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 எல்லாத்தையும் வச்சிருந்தா அப்புறம் எவ்வளவு பெரிய கஷ்டம். அதனால எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எனக்கு என்னமோ இந்த காரியத்திற்காக உங்களுக்கு ரொம்ப ஜெபம் பண்ணணும்னு மனசுல வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு 21வது நாள். அப்படி யாராவது இருந்தா, ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் அப்படிதான். பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை. எனக்கு இந்த சீகேமினுடைய ஆவியினால நிறைய நான் நஷ்டப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதத்தை புடுங்கிட்டாங்க. என் கையில இப்ப எதுவுமே இல்லாம ஆயிருச்சு. நான் கஷ்டப்பட்டது எதுவுமே என் கையில இல்லை. நான் இப்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்றவங்க உங்க கைகளை அப்படியே மேல உயர்த்துங்க. ஒரு ஜெபம் பண்ணிடுறேன் உங்களுக்காக. இத்தனை பேர் இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் இயேசுவே, இயேசுவே. அப்ப கையை உயர்த்துங்க, கையை உயர்த்தி ஸ்தோத்திரம். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். மோசையோடு இருந்த தேவனே அப்பா, அவ்வளோ பெரிய அந்த மனுஷனை ஜெயிக்கக்கூடிய கிருபையை தந்தீரே, அந்த பறித்து கொள்ளுகிற கூட்டத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபையை தந்தீரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா இனி 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 நான் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில விழக்கூடாதுப்பா, விழக்கூடாதுப்பா. என்ன கமிட் பண்ண வைக்கிற அந்த காரியத்துல நான் விழக்கூடாதுப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க முழு பலத்தோட. இயேசப்பா எனக்கு ஒரு இரக்கம் செய்யுங்க ராஜாவே. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை பாருங்கப்பா ஆண்டவரே, அந்த ஞானத்தை கொடுங்க ராஜா. அந்த சீகேமனுடைய ஆவி உடையவங்க யார் எங்க பிள்ளைகளுடைய மனசை மாத்தினாலும், என் பிள்ளைகளிடத்துல பேசினாலும் அவங்களுக்கு உடனே ஒரு ஞானத்தை கொடுங்க ராஜா. இனி இனி சம்பாதிக்கிற பணம் ஆண்டவரே சீகேம் ஜாதிகளிடத்துல போக கூடாது, அந்நியனுடைய கையில போக கூடாது. ஏசப்பா இப்போ அந்த கணவனாருக்கு ஞானத்தை கொடுங்க, அந்த பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அந்த பறித்து கொள்ளுகிற கூட்டத்தில் இருந்து இப்பொழுது ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாகப்பா, உண்டாவதாகப்பா. மருத்துவமனை செலவு வரக்கூடாது ராஜா. அந்த வட்டி கொடுக்கிறது இப்பவே நிறுத்தப்படுவதாக ராஜா. ஏசப்பா அந்த வட்டி கடன்ல இருந்து எங்க பிள்ளைகளை சீக்கிரமாய் நீங்க வெளியே கொண்டு வருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா பறிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் நடத்துவாராக. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த மோசே ஜெயித்த 3வது பெரிய ஜாதி என்ன அப்படின்னு சொன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓக் அப்படின்ற ஒரு ராஜாவை இவர் ஜெயிக்கிறாரு. நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். ஆமென். நீங்க வாசிக்கும் போது எண்ணாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 33வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். அதுக்கு முன்னாடி உபாகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பி இருந்தான். இரும்புனார் செய்த அவனுடைய கட்டில் மனிதனுடைய கை முழத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருந்தது. அது அம்மோன் புத்தருடைய ராஃபா பட்டணத்தில் இருக்கிறது அல்லவா? கவனிங்க, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மோசே ஜெயித்த ஓக் அப்படின்ற இந்த நபர் யார் அப்படின்னு சொன்னா, நீங்க இத சங்கீதத்துல கூட வாசிக்க முடியும். ஆமென். பாசாவின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள் அப்படின்னு வரும் பாருங்க. இந்த ஓக் அப்படின்றவன் நம்ம வேதத்திலே பெரிய ராட்சத மனுஷன் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? யாரை சொல்லுவோம்? கோலியாத்தை சொல்லுவோம். ஆனா கோலியாத்தை விட ரொம்ப பெரிய ஆள் யாரு? இந்த ஓக்கு. இந்த ஓக்கு ஒரு கட்டிலுடைய சைஸ் சொல்லி இருக்குது. அப்படின்னா இப்ப நம்ம வாச்சது என்ன அப்படின்னா, இவனுக்கு ஒரு இரும்பு கட்டில் இருந்துச்சாமா. இந்த இரும்பு கட்டில் கிட்டத்தட்ட 9 முழ
நீளம். 9 முழம் அப்படின்னு சொன்னா என்னன்னா கிட்டத்தட்ட 12 அடி 13 அடி வரும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு முழம் அப்படின்னு சொன்னா 1.5 அடி. 9 × 1.5 நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13 வரும்னு நினைக்கிறேன். அவ்வளவு நீளம். எது உங்க வீட்டில் இருக்கிற கட்டில் எவ்வளவு அழகா? நமக்கு 6.25 அடி இல்லைன்னா 6 அடி, அவ்வளவுதான். அதுக்கு மேல கட்டில் பெருசா போட்ட முடியாது. அதுக்கு மேல பெரிய மனிதர்கள் யாரும் இல்லை. மோஸ்ட்லி 6 feet 6 அடி. 6 அடி இருக்கிறதும் ரொம்ப குறைவு தான், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனா இந்த மனுஷனுடைய கட்டிலே எத்தனை அடி ஆமா? 13 அடி நீளம். அகலம் பாத்தீங்கன்னா 4 முழம். 4 × 1.5 போட்டு பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆளு ஓக். அப்படின்னா இந்த ஓக்கு என்பவனை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்தார். நீங்க வேதத்துல வாசிக்கலாம். நீங்க என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 33வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், சீகோன் பாசான் பின்பு பாசானுக்கு போகிற வழியாய் திரும்பி விட்டார்கள். அப்பொழுது பாசானின் ராஜாவாகிய ஓகு என்பவன் தன் சமஸ்த ஜனங்களோடும் அவர்களுக்கு எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணும்படி யுத்தத்திற்கு புறப்பட்டு வந்தான். கர்த்தர் மோசையை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் உன் தேசத்தின் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எஸ்போனிலே வாசமாயிருக்கிற எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய்வாய் என்றார். வேதத்துல இந்த மோசே எங்கேயும் அப்படின்னா ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு பயப்பட்டதா எந்த இடத்துலயுமே சரித்திரமே கிடையாது. மோசே ஒரு மிகப்பெரிய தைரியசாலி. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியத்திற்கு அவர் விருப்பப்பட்டு வரல. யாருடைய விருப்பத்துல வந்தாரு? இவரு ஒருவேளை ஏதாவது நடந்துச்சுன்னா, மோசே நானா கூப்பிட்டேன், நீங்க தானே என்ன கூப்பிட்டு வந்தீங்க, நான் வரலன்னு சொன்னேன் இல்ல, இது உங்களுக்கு தேவைதானே. அப்போ இந்த மோசே ஏற்கனவே பார்வோனுடைய வீட்டில் அங்கதானே இருந்தான், அரண்மனையில் வளர்க்கப்பட்டவன் தெரியுமா. சின்ன வயசுல இருந்தே அவன் ஒரு மிகப்பெரிய தைரியசாலியா வளர்றான். ஒருத்தனை அடிச்சு கொன்னு மணல்ல புதைச்சிடறான் பாருங்களேன், அவ்வளவு பெரிய தைரியசாலி. அவன் பெரிய தைரியசாலி. எந்த இடத்துலையும் யாருக்கும் பயப்படாத இந்த மோசே, ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ என்ன பண்ணாத, நீ இந்த ஓக்குக்கு நீ பயப்படாத, நீ சீகேமுக்கு என்ன நீ செய்தியோ அதே போல அவனுக்கும் நீ செய்து அந்த ஓக்கையும் நீ ஜெயிப்பாய். நம்பர் 3, மூன்றாவது, கர்த்தர் நமக்கு ஒரு கூட்டத்தை ஜெயிக்க பண்ண போறாரு. என்ன கூட்டத்தை அப்படின்னா, நம்மை பயப்படுத்துகிற ஜனங்களிலிருந்து நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். இனி யாரும் நம்மை பயப்படுத்த முடியாது, எந்த மனுஷனும் பயப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். தேவையில்லாத செய்தியை கேட்கிறதுனால நீங்க பயப்பட மாட்டீங்க. மிரட்டல்களை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவாராக. பயப்படுத்துகிற ஓக்கின் சக்திகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவாராக. சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. 2 கரங்களை மேல உயர்த்தி முழு பலத்தோடு ஏசப்பாட்ட சொல்லுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி. ஆமென். நீ மனுஷனுக்கு பயப்படாதிருப்பாய். நீ ஹல்லேலூயா திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகாது. கைகளை உயர்த்தி, இயேசுவே, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவருக்கும் பயப்படாத இருதயம், நான் பயப்பட போவது இல்லை. கர்த்தர் என்னை பயப்படுத்துகிற ஓக்கின் ஆவிகளை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவார். எந்த மனுஷனுக்கும் நான் பயப்பட போவது இல்லை, எந்த சூழ்நிலைக்கும் நான் பயப்பட போவது இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுக்கணும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விஷப்பூச்சியை பார்த்து பயப்படவே இல்லை. அவருடைய தலையை வெட்டுறோம்னு சொல்லும்போது அவங்க பயப்படவே இல்லை பாருங்க. சிறைச்சாலையில் அவங்க பயப்படவே இல்லை பாருங்க. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு கர்த்தர் என்ன கிருபை கொடுக்கணும்னா, நீங்க யாரை பார்த்தும் என்ன பண்ணக்கூடாது, எந்த பிரச்சனையை பார்த்தும் என்ன பண்ணக்கூடாது. நான் தர மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசையோட ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா, மோசையை ஜெயிக்க வச்ச 3வது ஜாதி ஓக். பார்த்தாலே பயம் வராது.
பார்த்தாலே பயம் வராது. 13 அடி நீளமுள்ள ஒரு கட்டில்ல படுக்கிற ஆளு எத்தாச்சோடு இருப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பா, அவன் எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவன், உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவன். இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற யாராவது ஒரு பயப்படுறீங்களா? நீங்க ரொம்ப பயமா இருக்குதா? யாராவது ஒருத்தர் மிரட்டுனா பயமா இருக்குது பாஸ்டர், ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா பயமா இருக்கு, போலீஸ்னு சொன்னா பயமா இருக்குது, ரொம்ப பயத்தோட வாழ்றீங்களா? இல்ல, நீங்க அப்படி வாழக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளை பயத்தோட வாழக்கூடாது. நீங்க ஆரம்பத்தில் ஒருவேளை பயப்பட்டு இருக்கலாம், ஆனா நாட்கள் தாண்ட தாண்ட கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்ன்ற தைரியம் உங்களுக்கு வர வேண்டாம்? அந்த தைரியம் உங்களுக்கு வரணும். கர்த்தர் சொல்றார், நீ தைரியமா பேசு, நீ தைரியமா நில்லு. என்ன பண்ணுவாங்க? அவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலைமயிராகிலும் கீழே விழுவது இல்லை, கீழே விழுவது இல்லை. கர்த்தர் நமக்கு சகாய, அதனாலே நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆண்டவர் பயன்படுத்தின எல்லாரையும் பாருங்க, ஆரம்பத்தில் பயப்பட்டாலும் அதற்கு பிறகு ஆண்டவர் வந்து அவருடைய பயத்தை முற்றிலுமா கர்த்தர் எடுத்து போட்டாரு. பயம் என்கிறது ஒரு பெரிய தீய அரக்கன். பயம் என்கிற ஒன்று இருக்குமே, ஆனால் நீங்க எந்த இடத்துல எதையுமே நீங்க செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது, ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. நீங்க பயப்படுற எதுவுமே நடக்காது. நீங்க தைரியமா இருங்க, நீங்க தைரியமா இருங்க. உங்க பிள்ளையை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க தைரியமா இருங்க. இந்த சூழ்நிலையை குறித்து நீங்க பயப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. இந்த கடனை குறித்து நீங்க பயப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. இப்போ உங்களை மிரட்டுறவங்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்களை எப்படி கைவிட்டுருவாரு? இந்த கேஸை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. ஒன்னும் வராது, ஒன்னும் வராது. சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள போனவனையே கர்த்தர் வெளியே கொண்டு வர முடியுமானால், ஆமென். தானியேல் சிங்க கெபிக்குள்ளே தைரியமா இருக்க முடியுமானால் கர்த்தர் நம்மை, ஹல்லேலூயா, அந்த பாடலை பாட போறோம். ஆமென். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவார். இந்த வரியை நீங்க பாட பாட உங்க பயத்திலிருந்து முற்றிலுமா கர்த்தர் விடுதலை தர போறாரு. அந்த ஓக்க இன்னைக்கு நம்ம ஜெயிக்க போறோம், இன்னைக்கு ஜெயிக்க போறோம். 21வது நாள் ஆண்டவர் ஜெயிக்க கூடிய பலத்தை கர்த்தர் தரப்போறாரு. அந்த வியாதியை குறித்து பயப்பட வேண்டாம். உங்களுடைய ஆயுசு காலம் வரைக்கும் அந்த வியாதி உங்களை ஒன்றும் செய்வதே இல்லை. ஆமென். நீங்க வந்து நீங்க இன்னைக்கு காலையில் ஒரு சாட்சி வாசிச்சோம்ல, ஒரு பிரதர் வந்து அவருடைய கால் வந்து சுகர் வந்து அந்த விரலை கட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க. அவர் உண்மையிலே பிரதர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த ப்ரேயருக்கு உள்ள வரும்போது ஐயோ அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி விகாரமா இருந்துச்சு. என்னன்னா டாக்டர்ஸ் வந்து ரொம்ப சீல் பிடிச்சிருச்சு, உங்க விரலை கட் பண்ணி எடுக்கணும்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப பயமாயி போச்சு. ஐயோ ரொம்ப அவ்வளோதான். அவங்க வந்து வந்த அந்த இந்த இடத்துல தான் வந்த அந்த நினைச்சு பார்த்தோன்னா அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி வந்தார். அப்போ நான் ஒரு 2-3 நிமிஷம் தான் பேசினேன். என்ன நினைக்கிங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு விட மாட்டார். அப்போ சொல்லி ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவு வந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த ஆபரேஷனே இல்லாமல் கர்த்தர் கிருபையாய் சுகம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நீங்க சிங்கம் மாதிரி நிக்கணும், நீங்க சிங்கம் மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைங்க, யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைங்க. நீ யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளை. நீ பயப்படக்கூடாது, நீங்க பயப்படக்கூடாது. எதை பார்த்தும் பயப்படக்கூடாது, எந்த விஷயத்தை பார்த்தும் பயப்படக்கூடாது. அவருடைய அனுமதி இருக்கிற வரைக்கும் ஒன்று முன்னை சேதப்படுத்த மாட்டாது. இந்த கடன் உங்களை ஒன்றும் செய்யாது, இந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் செய்யாது. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். பாடல் எப்படி பாடணும்? ஓக்க ஜெயிக்கிறது மாதிரி பாடணும். எவ்வளோ அடி கட்டில் நீளம் கேட்கல, தட்டி எழுப்பினாலும் சொல்லணும். ஓக்குனுடைய கட்டில் சைஸ் என்னன்னு கேட்டா 13 அடி அநியாயத்துக்கு அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்டவரை வந்து அவன் நிற்கும் போது மோசே பார்த்த உடனே அவருக்கே பயம் வருது. இவ்வளோ பெரிய ஆளா இருக்கான், பார்த்ததே இல்லை. மோசே வேற எங்கேயும் பயப்படல, அவர் கல்லூனி மனம் மாதிரி அப்படியே போயிட்டாரு. கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு கையில தான் ஒரு கோல் இருக்குல்ல, அதை வச்சு நீட்டினாலே முடிஞ்ச அந்த மாதிரி. ஆனா அவருக்கே பார்த்த உடனே பிரம்மாண்டமான உருவம். ஆனா கர்த்தர் சொன்னாரு, பயப்படாத, பயப்படாத, நீ ஓகே ஜெயிச்சிருவ, நீ ஜெயிச்சிருவ, தூக்கி போட்டுருவ. ஹல்லேலூயா. சொல்லுங்க கையை உயர்த்தி, நான் பயப்பட மாட்டேன்.
சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். இனி எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன். எனக்குள்ள நான் தைரியத்தை வளர்த்துவேன். எனக்குள்ள தைரியத்தை நான் எழுப்புவேன். எனக்குள்ள இருக்கிற தைரியத்தை நான் தட்டி எழுப்புவேன். என்ன வந்தாலும் என் இருதயம் பயப்படாது. ஒரு உலகமே எனக்கு எதிராக வந்தாலும் என் இருதயம் பயப்படாது, பயப்படாது. ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற ஒரே வார்த்தை அப்படிதான். என்ன நடந்தாலும் நீ என்ன பண்ணாத, நீ பயம் மட்டும் படாது. சிஸ்டர், உங்களை தூக்கி எடுக்கணுமா? பிரதர், உங்களை தூக்கி எடுக்கணுமா? நீங்க போயிட்டு இருக்கிற பிரச்சனையிலேருந்து நீங்க வெளியே வருவீங்களா? ஒன்று மட்டும் சொல்றேன், பயம் மட்டும் படாதீங்க. பயம் மட்டும் படாதீங்க. என்ன எது வேணா நடக்கட்டும், ஜெயிலுக்கே போல் பயப்படாதீங்க. எங்க போனாலும் இதை உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துங்க. இன்னையிலிருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை. நம்ம அப்படி சின்னதுக்கும் பெருசுக்கும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டு கூடாதுன்னா பயப்பட்டுடே கூடாது. நீங்க முதல்ல தாவீது சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்னா, நான் பயப்படேன், நான் பயப்படேன். ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம், நான் பயப்படேன். சொல்லுங்க, நான் பயப்படேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அந்நிய நாட்டில் போகும்போது தன்னுடைய மனைவின்னு சொல்றதுக்கு பயப்பட்டாராமா. எப்படி ஒரு பயம் பாருங்க. அவருடைய பிள்ளை பாருங்க, அதுவும் அந்த பிள்ளையும் பயப்பட்டுச்சாமா. அது இந்த விஷயத்துல இல்லை. ஆனா அங்க என்ன நடந்துச்சு? ஆபிரகாமோட இருக்கிற தேவன் எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய தேவன். நீ ஏன்டா பயப்பட்டு இப்படி ஒரு பொய்ய சொன்ன? நீ எதுக்குடா இந்த பொய்ய சொன்ன? உன்னை யாருமே தொட முடியாதுடா, உன்னை யாருமே அழிக்க முடியாதுன்னா நீ பொய் சொல்லி எல்லாம் தப்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய நாள் இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை தொட முடியாதுன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. சோ 3 நம்பர் 3, மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இந்த மோசே ஜெயித்த 3 ஜாதிகள். 1, பார்வோனை ஜெயித்தார். அந்த பார்வோனுடைய ஆவின்றது என்ன அப்படின்னு சொன்னா, வம்சாவளி தொடர்ச்சியாய் வருகிறத மோசே ஜெயித்தார். நம்பர் 2, இரண்டாவதாக சீகோனே ஜெயித்தார். இந்த சீகோன் என்ன அப்படின்னு சொன்னா, பறித்து கொள்ளுகிறவன். அந்த டீமை ஜெயிக்க ஆண்டவர் பலன் தந்தார். நம்பர் 3, மூன்றாவதாக ஓக் என்கிறவரை ஜெயிச்சார். இந்த ஓக் அப்படின்றது யாருன்னா, பயப்படுத்துகிறவன். அந்த தேவன் தான் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வாக்குத்தத்தம் நம்ம தலைமேலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற போகிறதற்காய் ஆமேன். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே